கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தை, விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். நமக்கு தெரியும், விவேகம்னாலே ஞானம், நுண்ணறிவு, சாமர்த்தியம், நன்மை தீமை பகுத்தறியத்தக்க ஒரு ஞானம், அது எல்லாமே தான் விவேகம்னு சொல்லுவோம். நம்ம பைபிள் படிக்கும்போது நமக்கு உணர்த்தப்படக்கூடிய வார்த்தை இயேசுவே ஞானமாக இருக்கிறார். அவரை முன்ன வச்சு எல்லா காரியங்களையும் நடப்பிக்கும் போது கண்டிப்பாக அந்த காரியத்தில் நம்ம முழுமையான வெற்றியை பார்க்க முடியும். இதுவே நாம் யோசித்து நம்மளுடைய சுயத்தில் செய்யும்போது அது நன்மையாகவும் முடியலாம், தீமையாகவும் முடியலாம். ஏதோ நமக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்குமே தவிர, ஆனால் கர்த்தரை முன்னிறுத்தி நம்ம ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் சரி, அதை முடியும் போதும் சரி, அதில் முழுமையான வெற்றி, முழுமையான சந்தோஷம், ஒரு முழுமையான திருப்தி கிடைக்கும். நம்ம சுயத்தில் நம்ம செய்கிறத காட்டிலும் கர்த்தரை முன்னிறுத்தி அவருடைய வார்த்தையின்படி அவருடைய ஆலோசனை கேட்டு செய்யும்போது அதில் ஒரு முழுமையான ஒரு பலனை நாம் பார்க்க முடியும். வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அது அந்த காரியம் எப்படி முடியுமோன்னு நம்ம சுயமாக யோசிக்காமல் கர்த்தரை நம்பி விட்டுட்டு, அவருடைய கிருபையை நம்பி விட்டுட்டு, கர்த்தர் பார்த்து பார்ப்பா, அவருடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன், அவர் சூப்பராக செஞ்சு முடிப்பார் அப்படின்னு ஒரு உறுதியாக இருக்கும்போது அதில் மிகவும் நன்மையான முடிவுகளை நாம் பார்ப்போம்.